ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இது ஒரு ட்ரிக் வீடியோ தான். ஏற்கனவே நம்ம நெக் டிசைன் நிறைய பார்த்துருக்கோம். எப்படி பண்ணணும் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போது லைனிங் வச்சு ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க, ஃப்ராக்கோ, குர்த்தியோ, சுடிதாரோ அல்ல ப்ளவுஸோ. அப்போது நம்ம எப்படி நெக் டிசைன் பண்ணோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் ஒரு ப்ளவுஸ், இது கஸ்டமர் எனக்கு கொடுத்துருந்தது. இந்த கிளிப்பை நான் எடுத்து வச்சுருந்ததுனால அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளவுஸோட பேக் சைடு இருக்கிற பீஸை நான் கட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே லைனிங்கும் கட் பண்ணியிருக்கேன், ஆர்ம் ஹோலும் நெக்கும் கட் பண்ணியிருக்கேன். மெயின் கிளாத்தில் நெக்கை கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். லைனிங்கில் மட்டும் உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதையே நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே கட் பண்ண தெரியும், ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக ஒருத்தங்க நம்மகிட்ட ரவுண்ட் நெக் தான் ப்ளவுஸில் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ரவுண்ட் நெக் மட்டும்தான் வைக்க முடியும். ஏன்னா அவங்க அதிலே பழகியிருப்பாங்க, அந்த நெக் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க ஒரு நெக்கு கேட்கும்போது நம்ம வேறு நெக் வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிடுவாங்க. இப்போ யங் ஸ்டேஜில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம், அக்கா உங்களுக்கு பிடிச்ச மாடல், எந்த மாடல் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் இந்த மாதிரி தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு அவங்க விரும்புகிற மாதிரியே நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா தான் திரும்ப நம்மகிட்ட வருவாங்க. இப்போ அவங்க கேட்ட அதே நெக் டிசைன், அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ்லேருந்து அதே நெக் டிசைனை ட்ரா பண்ணி லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு எப்போவுமே நம்ம போடுற அந்த ஹெர்லைன் ஸ்டிச்சு தான் போடுறேன். உங்களுக்கு இது நல்லாவே தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணோன்னு, அதனால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்மகிட்ட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக் டிசைன் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது, கேன்வாஸ் யூஸ் பண்ணி, லேஸ் யூஸ் பண்ணி, சாதாரணமாக ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போட்டு எப்படி பண்ணணுன்னு நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த மேலே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக நம்ம போட்டிருந்த வீடியோவில் எல்லாருமே உண்மைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க. ரொம்ப உங்களால் ஆறுதலாக இருந்துச்சு. நம்மளோட இந்த கிளாஸ் இதே மாதிரி கண்டினியூ ஆகும். ஆனால் 1-2 சேஞ்சஸ் நம்ம கிளாஸில், நம்ம குரூப்லேயும் நம்ம கிளாஸ்லேயும் சேஞ்சஸ் இருக்கும். நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இன்னும் நிறைய பேர் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. எல்லாத்தையும் பார்த்து நான் ஒரு முடிவுக்களால் வந்து நம்ம குரூப்பை நல்லா ஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். இனி இந்த மாதிரி தேவையில்லாத பர்சன்ஸால் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். லாஸ்ட் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்மகிட்ட மெஹந்திக்கு பெர்மிஷன் கேட்டு உள்ளே வந்தாங்க. அவங்க ஆரி போட்டிருந்தாங்கன்னு. மெஹந்திக்கு நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்டவங்க அவங்க உண்மையாகவே மெஹந்தி மட்டும்தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் ஆரி போட்டவங்க அந்த பெரிய சேனல் வச்சுருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க நம்மகிட்ட பெர்மிஷனே கேட்கல. அவங்க சொன்ன ஒரு பொய்யான வார்த்தை, நான் அவங்ககிட்ட பெர்மிஷன் மெஹந்திக்கு கேட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் மெஹந்திக்கு பெர்மிஷன் கேட்டவங்க தான் அவங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்க வேண்டியதாயிட்டு. ஆனால் அவங்க நம்மகிட்ட பெர்மிஷனே கேட்கல. நம்மளோட ஸ்டூடெண்ட்டே இல்லை. அவங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மட்டுமே அவங்க வந்திருக்காங்க. இப்போது குட்டி குட்டி நாச்சஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல நாச்சஸ் தேவையில்லை, வளைவுகளில் தான் நாச்சஸ் தேவை. அதே மாதிரி வளைவுகள் ரொம்பவே பெரிய வளைவாக இருந்தால் அந்த இடத்துல பக்கத்தில் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க, டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு சேட் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் இருந்திருக்கு. அந்த குரூப்பில் என்ன மாதிரி கான்வர்சேஷன் போச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சேம் நேமாக இருக்குன்னு அந்த குரூப்புக்கு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய்ட்டு இது நம்ம மேடம் நடத்தலை, ஸோ நம்ம வெளியே வந்துடலான்னு சொல்லி நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த குரூப்பில் ஹிந்தி டியூஷன், இங்கிலீஷ் டியூஷன் அந்த மாதிரி நிறைய ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம், அந்த மாதிரி கான்வர்சேஷன் போச்சுன்னு சொன்னாங்க. சிலவங்க சொன்னாங்க இல்லை நம்ம குரூப்பை பற்றி தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு குரூப் இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தங்களுக்கு ஒரு டீச்சர்னால் அவங்களுக்கு ஒரே கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இப்போது நம்ம
டேன் பண்ணிடலாம். மேலே அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே கீழே கொண்டு போய் ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். நம்ம விரும்புகிற மாதிரி சூப்பரான நெக் டிசைன் நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறது எனக்கு வரவும் இல்லை, நான் அதை விரும்பவும் இல்லை. ஏன்னா கிளாஸ்க்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதை விரும்பவே இல்லை, அதனால் வரவும் இல்லை. போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு நிர்ணயம் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு வரல. ஆனால் இப்போது ஒரு 2 வாரமாகவே ஏதோ எனக்கு ஒரு தேவை இந்த மாதிரி ஃபீல் பண்ணி, அதனால் கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி குட்டியாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். காட் ப்ரேயரை கேட்டாங்க. இந்த மாதிரி 3 ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 2 ப்ளவுஸு, யூனிஃபார்ம், 2 யூனிஃபார்ம் ஒருத்தங்க கொடுத்தாங்க. 3 பேர் நம்மகிட்ட இப்போ புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த விஷயத்தையுமே போதும் அப்படின்னு நினச்சோன்னா அதோடய ஸ்டாப் ஆயிரும். நம்ம எப்போவுமே நம்மளை ஒரு பெரிய தேவைக்கு நேராகவே வச்சுட்டு இருந்தோன்னா நம்ம வேலையை சுறுசுறுப்பாக செய்ய முடியும். எப்போவுமே நம்மளுக்கு தேவை இருக்குது அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே வச்சுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு காட் நிறையா கொடுப்பாங்க. போதும் இப்போ வந்தால் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம மைண்டை செட் பண்ணோன்னா அதே மாதிரி தான் இருக்கும், எதுவுமே நம்மளுக்கு வராது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு சீட்டு பணம் கட்டுறது, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கோலை உங்கள் பின்னால் வச்சுருந்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம். உங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பெரிய மனுஷன், அவர் நிறைய கடனோடு இறந்து போனார். அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு ஒய்ஃபு. அவங்ககிட்ட வந்து கடைக்காரங்க வந்து உன் பிள்ளைய கொடு, வேலைக்காரங்களாக நான் உன் பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போகிறேன்னு கேட்குறாங்க. அந்த லேடிக்கு கொடுக்க மனசில், ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதே அந்த 2 பிள்ளைங்க தான். இல்லைன்னா கடனை செலுத்தாத பட்சத்தில் உன் பிள்ளைகளை நான் கொண்டு போயிடுவேன் அடிமையாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லேடி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்படி எனக்கு சூழ்நிலை இருக்குது, என் பிள்ளைகளை கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, இல்லைனா கடனை அடைக்க சொல்கிறாங்க, எனக்கு 2க்குமே வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் கேட்குறாங்க, உன் வீட்டில் என்ன இருக்குன்னு. அவங்க ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, நீ பக்கத்து வீட்டிலலாம் போய் காலி பாத்திரங்களை நீனும் உன் பிள்ளைகளும் வாங்கிட்டு வாங்க, ரூமுக்கு போயிட்டு கதவை பூட்டிட்டு அதில் உன்கிட்ட இருக்க குடத்தில் இருக்கிற எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரமாக ஊற்றுங்க. அது நிறைய வரும், அதை விற்று நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் அடைச்சிடலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த லேடியும் ஓகேன்னு சொல்லி பக்கத்து வீட்டிலலாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார் வீட்லேயும் காலி பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து அதில் அந்த எண்ணெயை ஊற்றுறாங்க. எண்ணெயை ஊற்றிட்டே இருக்கும்போது அவங்க ஊற்ற எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது, எல்லா பாத்திரமும் நிரம்பிட்டே இருக்குது. அந்த லேடி அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் பாத்திரத்தை கொண்டு வா, நம்ம ஊற்றுவோம் அப்படின்னோட, போதும் வேறு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னதோடய அந்த எண்ணெய் ஸ்டாப் ஆயிடுது. நம்மளும் போதும் நினச்சோன்னா நம்மளுக்கு வர்ற ஆசீர்வாதம் அதோடய ஸ்டாப் ஆயிரும். இன்னும் வேணும், இன்னும் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து முயற்சி செய்துட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நான் யூனிஃபார்ம் வீடியோவை உங்களுக்கு ஃபுல்லுமே அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா யூனிஃபார்மும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு விதமான யூனிஃபார்மையும் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லா மாடலும் ஓகே நம்மளால் பண்ண முடியுங்கிற தைரியம் வேணும். அதுக்கு நம்ம ஒரு 4-5 ட்ரெஸ் வித்தியாசமான மாடலில் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அந்த தைரியம் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.